ஓம் நம சிவாயம் வாழ்க சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அஷ்யஸ்தாயா அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரிடிக்ஷன்ஸ். ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான். ஜோதிட கணிப்பு ரீதியாக யாருக்கெல்லாம் ட்ரீம் டீமில் வரதுக்கான அமைப்பு இருக்குது, அதே மாதிரி வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது யாருக்கு இருக்குது, ஆருடம் அப்படிங்கிறது எப்படி வந்திருக்கு, இந்த மேட்ச் எப்படி போகும் அப்படின்றது ஜோதிட கணிப்பு ரீதியாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம் மொஹாலியில் தான் இந்த மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உத்திராட நட்சத்திரத்தில் இந்த மேட்ச்சுங்கிறது நடக்குது. அதே மாதிரி கிமிஸ் துக்கினம் கரணத்திலையும் பிரதமை திதியிலையும் இந்த மேட்ச் முழுக்க முழுக்க நடக்குது. சரிங்களா? ஸோ ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியும், இப்ராஹிம் சட்ரன் ஆப்கானிஸ்தான் அணியும் இன்னைக்கு மோத போகிறாங்க மொஹாலியில். ஸோ யாருக்கெல்லாம் இன்னைக்கு ஜோதிட கணிப்பு ரீதியாக ட்ரீம் டீமில் வரதுக்கான அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர் குர்பஸ், ரோஹித் சர்மா, சுப்மன் கில், ரிங்கு சிங், எம் நபி, அக்ஷர் பட்டேல், ஏ ஓமர்ஜாய், குல்பதீன் நைப், குல்தீப் யாதவ், ஹர்ஷதீப் சிங், ஆர் பிஷ்னாய். ஸோ இந்த ஒரு 11 பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீம் டீமில் வரதுக்கான அமைப்பு இருக்குங்க. சரிங்களா? இவங்க இல்லாமல் ஆப்ஷனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர், நவீன் உல் ஹக், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், அலிகில். ஸோ இந்த ஒரு 4 பேருக்கும் ஆப்ஷனலாக ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறனால நமக்கு வந்து யார் உள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது தெரியல. கிரிக்பஸ் கொடுக்கக்கூடிய ஒரு 11 பேரை அதை வச்சு தான் நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ ஆப்ஷனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேயர்ஸ்க்குலாம் ஓரளவுக்கு பலமாக இருக்குது. இதில் கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு யாருக்கு வரதுக்கு ரொம்ப பலமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆர் குர்பஸ், ரோஹித் சர்மா, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஓமர்ஜாய், ஹர்ஷதீப் சிங். ஸோ இந்த ஒரு 4 பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு வரதுக்கான அமைப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மேட்ச் யார் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 50-50 மேட்ச் அப்படின்னு சொல்லலாங்க. ஏறக்குறைய 2 பேருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு சமம் வாய்ந்த வலு இருக்கிறதுனால ஓரளவுக்கு போட்டி போட்டி நிறையா ஒரு போட்டிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களுமே ஓரளவுக்கு நல்லா ஈடு கொடுத்ததா ஆப்கானிஸ்தானுமே இந்தியா அணி அளவுக்கு ஈடு கொடுத்து ஆடுற அளவுக்கு தான் அமைப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ கடைசி நேரத்தில் இந்திய அணிக்கு கொஞ்சம் வெற்றி வாய்ப்புங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ இன்றைக்கான ஆருடம் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் ஏறக்குறைய ஒரு நாள் ரொம்ப லோ ஸ்கோரிங் கேமாக இருக்கும். அதாவது ஒரு 50 ப்ளஸ் கீழே, இல்லை ஒரு 100 ப்ளஸ் கீழே இருக்கிற மாதிரி. அப்படி இல்லைன்னா ஹை ஸ்கோர் கேமாக, அதாவது 200 ரன்ஸ்க்கு மேலே வரக்கூடிய அளவுக்கு ஒரு ஹை ஸ்கோர் கேமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்குங்க. ஆனால் நம்மளுடைய ப்ரிடிக்ஷன்ஸில் மெயினாக வச்சு பார்க்கும்போது ஹை ஸ்கோர் கேமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரிங்களா? இந்தியா வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து 100+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த மேட்ச் வந்து ஏறக்குறைய வந்து ஒரு 4 ஹவர்ஸ் அவங்க டாமினேட் பண்ணுறதும், ஒரு 3 ஓவர்ஸ் இவங்க டாமினேட் பண்ணுறதும். ஸோ அந்த மாதிரி டாமினேட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மாறி மாறி போகக்கூடிய அளவுக்கு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, 1 பவுலர் வந்து 5+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி வந்து இந்த மேட்ச் ரொம்ப க்ளோஸ் டு த மேட்சாக இருக்கிறனால எனி சூப்பர் ஓவர் இன்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1 ஆல்ரவுண்டர் வந்து 3+ விக்கெட்ஸ் அப்புறம் வந்து 50 ரன்ஸ் எடுக்கிறதுக்கான அமைப்பு இருக்குங்க. ஒரு ஆல்ரவுண்டர் 3+ விக்கெட்ஸ் அண்டு ஒரு ஒரு 50+ ரன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 பேட்ஸ்மேன் 2 பேரும் சேர்ந்து ஒரு 100+ ரன்ஸ் முக்கியமான இடத்துல வந்து தேவைங்கிற இடத்துல 100+ ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போடுவாங்க அப்படின்ற அளவுக்கும் அமைப்பு வந்திருக்கு. சரிங்களா? அதாவது இந்த இதில் வந்து ஏதாவது ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஹையஸ்ட் சிக்ஸஸ் இன் தி மேட்ச். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு வேர்ல்டு ரெக்கார்டோ இல்லை ஏதோ ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு வந்து நடக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. அதுவும் இந்த சிக்ஸஸ் பவுண்டரிஸ் ரீதியாக ஒரு பெரிய ரெக்கார்டு அப்படிங்கிற மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு ஆர்டம் வந்திருக்குங்க. ஆனால் கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு ஒரு பாயிண்ட் வித்தியாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நன்றி நண்பர்களே. அதே மாதிரி பிக் பேஷ் லீக், அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா T20 மேட்ச் லீக், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய லீக் மேட்சஸ்க்கான ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம டெலிகிராம் சேனல் வச்சுருக்கோம். அந்த டெலிகிராம் சேனலில் நம்ம ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். யாருக்கெல்லாம் வந்து ஆ இந்த லீக்ஸ்க்கு மேட்ச்சுக்கு எல்லாமே ப்ரிடிக்ஷன்ஸ் வேணும், அதாவது வின்னிங் ப்ரிடிக்ஷன்ஸ் வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் மட்டும் அதில் ட்ரீம் டீம்லாம் கொடுக்க மாட்டோம். ஒன்லி வின்னிங் ப்ரிடிக்ஷன்ஸ் தான்.
ஸோ வின்னிங் ப்ரிடிக்ஷன்ஸ் வேணுங்கிற நண்பர்கள் நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கலாம். டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய மெயின் சேனலோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி இந்த வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷனில் அந்த டெலிகிராம் சேனலுடைய லிங்க் இருக்குது. யார் வரணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பர்களே. தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருக்கீங்க. கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து பயணிங்க. கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு வெற்றி இலக்கை நோக்கி தான் பயணிச்சுட்ருக்கோம். கண்டிப்பாக அந்த வெற்றி இலக்கை அடைவோம். சரிங்களா? நன்றி நண்பர்களே. தொடர்ந்து ஆதரவு கொடுத்துங்க. புதுசா சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்திருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். நன்றி, வணக்கம்.